Hello friends, welcome to Imperfect cooking show. இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். எங்க வீட்ல சிம்பிளா கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் செய்ய போறது ரவா லட்டு. அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கிறேன். அதில் உடைச்ச முந்திரி போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே பேனில் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1 கப் ரவை சேர்த்து கொஞ்சமாக வறுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லை. இதை இப்போ ஆற வச்சுக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை இப்போ பவுடர் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, இது எல்லாமே சும்மா ஒரு பல்ஸ் விட்டால் போதும். கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கையில் கொஞ்சமாக பிடிச்சி பாருங்கள், பிடிக்க வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இதெல்லாம் உருண்டையாக்கி நம்ம எடுத்து வச்சிடலாம். ரவா லட்டு ரெடி. அடுத்தது அரிசி முறுக்கு. முறுக்கு செய்ய ஒரு பேன் எடுத்து 2 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சமாக வறுத்துக்கணும். அதுலேயே ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இதை கொஞ்சமாக ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். இப்போது நான் தேவையான அளவு முறுக்கு செய்ய எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஜல்லடையில் அரிசி மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா ஜலிச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சம், பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் சேர்த்திங்கன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதோட ஒரு கரண்டி சூடாக இருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம். முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பட்டர் எல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பசிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கணும். அதை நான் ஒரு முறுக்கு புளியறதுல சேர்த்துக்கிறேன். இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ளாட்டாக இருக்கிறது. நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலையும் புளியலாம். சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எண்ணெய் லைட்டாக தடவிட்டு அதில் நீங்கள் முறுக்கை புழிஞ்சிட்டு அப்படியே ஆயிலில் ட்ராப் பண்ணலாம். நான் இங்கே பண்ணுற மாதிரி. இப்போ இந்த முறுக்கை மெதுவாக எண்ணெயில் ட்ராப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நான் செய்ய போகிறது சீடை.
நான் முறுக்கு செஞ்ச மாவுலேயே தான் சீடையும் செஞ்சேன். நிறைய பேருக்கு சீடை வெடிக்கும்னு பயம், அதனால் செய்ய மாட்டாங்க வீட்டில். சீடை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதே மாதிரி உருண்டை பிடிக்கும்போது ஒரே சர்க்கிளாக பிடிக்காமல் 2 ஃபிங்கர் வச்சு இப்படி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் தட்டையாயிடும். இப்போது இதை சூடாக இருக்க எண்ணெயில் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சீடை ரெடி. அடுத்தது நான் பருப்பு பாயாசம் செய்ய போகிறேன். ஒரு கையளவு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி சுட வச்சுருக்கேன். அதில் அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை இப்போ பாகு மாதிரி காய்ச்சிக்கிறேன். ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த பருப்பையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம். அதில் நான் இங்கே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு பருப்பு வேகிற வரைக்கும் விட போகிறேன். இங்கே இன்னொரு பேனில் கொஞ்சமாக முந்திரி உலர் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். பாயாசம்க்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இதில் காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். பாயாசம்க்கு கூடுதலாக டேஸ்ட் கொடுக்க கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்த போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் தேங்காய் பால் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ இதெல்லாம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாயசம் ரெடி. இது எங்களோட புது பூஜா ஷெல்ஃப். இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல. நாங்களே இங்கே வுட்டு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு லாக்டவுனில் புது ஹாபியாக இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கண்டிப்பாக சாமி கும்பிட்டே ஆகணும்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால அதெல்லாம் இன்னும் ஃபினிஷ் பண்ணல. இதுதான் எங்கள் குட்டி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். கண்டிப்பாக எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.